ஹலோ மிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு பங்க்டன் கதை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்கேப்ஸ் டு டெஸ்டினிஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் கேட்பீங்க, என்ன இத்தனை நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் அதில் விட்டுருப்பேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஐ மீன் ஜிமன் போயிருப்பான், அதுக்கடுத்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே வரும்போது ஜிமின் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பான். ஸோ நீங்களும் வந்து அப்படியே தள்ளாடி சோத்தில் முட்டி தரையில் உருண்டு புரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து டைனிங் டேபிளுக்கு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டு அஜிமா வந்து உங்களுக்கு சூப்பில் வந்து மருந்து கலந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அஜ்மா வந்து இங்கே தாங்க லேட் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு 9 மணி 10 மணி ஆயிடுச்சு, இனிமேல் வந்து நீ போகிறது இது என்ன சொல்கிறது டேஞ்சரஸாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும், அதனால் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அக்கறை போட்டு சொல்லுவாங்க. ஆனால் அங்கிட்டு சாரான்னு ஒருத்தர் இருக்காளே அஜ்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் அஜ்மா வந்து உங்கள் ஃபோன் வாங்கி நீங்கள் தான் ஃபோன் போட்டு தருவீங்க. ஸோ அஜ்மா வந்து ஃபோன் வாங்கி இந்த மணி பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டோடனே சாரா வந்து ஓகே, ஆனால் காலையில் சீக்கிரம் அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாள். ஸோ அதோடு நான் முடிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் தான் அந்த சேரில் வந்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. என்ன பண்ணுறது, எப்போ ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அஜ்மாவை பார்த்துட்டு, அஜ்மா நான் எங்கே தங்குறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அங்கிட்டிருந்து ஒரு வாய்ஸ், நம்ம ஆரம் தான், ஏன் இவ்வளோ பெரிய அரண்மனையில் எங்கே படுக்கணும் எங்கே தூங்கணும்னு கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு வந்து கேட்பான். அப்போ நீங்கள் வந்து ஆரம்பம் கண்டு கூட பார்க்காம அஜ்மாவை மட்டும் பார்த்துட்டு அஜ்மாவை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் இன்டைரக்டாக ஆரம்பிக்கிட்ட சொல்கிற மணி ஓகேவா. எனக்கு எப்படி அஜ்மா தெரியும், இதான் என் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இவ்வளோ பெரிய பேலஸில் வர்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து இதை நோட் பண்ணுறாங்க 7 பாய்ஸும். பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான், ஓ மேடம் எங்கே ஃபுல்லாக பேச மாட்டிங்களோ அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ வந்து அஜ்மா பார்த்துட்டு அவனோட கொஷினை டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டா. அஜ்மா சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, எங்கே தூங்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அங்கிட்ட இருந்து ஜென் சொல்லுவான், அங்கே மெடிக்கல் ரூம் அங்கே ஒரு கெஸ்ட் ரூமுக்கு நீ அங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அஜ்மா அந்த கொஷினுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணல, பட் அஜ்மா மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அஜ்மா பார்த்துட்டு அதுவும் சரிதான், நான் வந்து வேணுன்னா மேட்ஸை சொல்லிட்டு நான் ரூமை க்ளீன் பண்ண மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் அஜ்மா நான் உங்கள் கூட தான் தூங்க வரணும், எனக்கு மற்ற கெஸ்ட் ரூம்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நம்ம சுகா வந்து விளையாண்டிகிட்ருக்கியா, அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறா, நீ எதுக்கு அவங்க கூட போயிட்ட, நீ கெஸ்ட் ரூமில் இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு அஜ்மா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பேர்டனாக இருக்கேனா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அஜ்மா வந்து இல்லைடா, நீ எப்படி எனக்கு பேர்டன் ஆகுவ, நீ என்னோடய பேத்தி மணி எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷ்னல் டைலாக்ஸ்லாம் விடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் சரி உங்கள் கூடயே நான் தூங்குறேன், உங்கள் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து ஜேஹப் சொல்லுவான், கெஸ்ட் ரூமில் தாங்கினா இப்போ என்ன ஆச்சு உனக்கு, உனக்கு எவனா வந்து கடத்திட்டா போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ வந்து அவன் கொஷினை நீங்கள் இக்னோர் பண்ணிடுறீங்க. அஜ்மா அவங்க ரூம் வழி என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அஜ்மா வந்து ஏற்கனவே வந்து பாய்ஸ் மேலே டிஸ்பாயிண்ட்டாக இருந்திருப்பாங்க இல்லையா, ஏன்னா வந்து பாய்ஸ் வந்து இந்த மணி எல்லாம் எங்களோட அஃபெக்ஷன் எல்லாமே எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் போகும், வாயன் வந்து ஒரு ஜஸ்ட் எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக கொடுக்க வந்தவ, மற்றபடி எங்களோட எந்த ஒரு இதுவுமே வந்து அவளுக்கு போகாது, எல்லாமே எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி இப்படின்னு பெரிய டைலாக்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அஜ்மா கொஞ்சம் கோவப்பட்டு போயிருப்பாங்க. கோவப்பட்டாலும் டிசப்பாயிண்ட்டாக இருப்பாங்க, என்னடா நான் வளர்த்த பையன் எப்படி இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அஜ்மா வந்து அதனால் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்கள்ல. ஸோ அதனால் அந்த கோவத்தால் சரிம்மா இங்கே பாரு, என் ரூம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போ, ரைட் கட் பண்ணு, அப்புறம் லெஃப்ட் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமோட டைரெக்ஷன் வந்து சொல்கிறாங்க. சரி அஜ்மா நான் வந்து போய் தூங்குறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்புறீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து பார்க்குறான்,
குட் நைட் வயன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கே விஷயம் ஷாக் ஆகுது. ஏன் நம்ம மற்ற பாய்ஸ் என்னடா நீ குட் நைட்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஜெமின் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே சொல்ல மாட்டாளா. அப்போ வந்து ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு, ஏன் ஜெமன் நீ ஏன் வந்து எனக்கு ஏன் குட் நைட் சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்பான். ஏன் சொல்லக்கூடாதா என்ன, அவ்வளோ பெரிய ரூல்ஸ்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு வந்து ஜெமின் சொல்லுவான். அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் உங்களை அறியாமல் நீங்கள் நிற்கிறீங்க, ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து நம்ம ஐயோ யார் வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா, இல்லை ஜெமன் நீ வந்து என்ன பொதுவாக அப்படி சொல்ல மாட்டியே, இல்லை நீ சொல்கிறியே அப்படின்னு. அவள் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறா. சரி ஜெமின் கேட்குறான். அந்த ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஏன் ஜெமின் என் மேலே ஹார்ஷாக நடந்துக்கிறேன்னு இல்லை, நீ நடந்துக்கிறது அப்படி தான் இருக்குது. நான் என்ன சொன்னாலும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஆனாலும் வந்து நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்க. ஸோ ஜெமினும் வந்து இதை பார்த்துருப்போம். அப்போ அங்கிட்ட இருந்து மாரம் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான். சரி விடு, ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் சொல்கிறான். நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த பிடிஎஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து, அதாவது எபிசோட் 8 வந்து அவங்களோட நேம்ஸ்லாம் வந்து சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து அவங்களோட பவர்ஸ், அவங்களோட ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த எபிசோடில் அதை கவர் பண்ண முடியாது, நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகேவா. இப்போ வந்து நான் பொதுவாக இப்போ ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, விட்ரி அதோ ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான், சும்மா ஏதாவது தேவையில்லாமல் எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரி அக்கா சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. இப்போ நீங்கள் வந்து நடந்து போயிருப்பீங்க. ஸோ இவங்க பாய்ஸில் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அஜிமா ரூமுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சர் ஃபீல் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, அந்த ரூம் ஃபுல்லாக அங்கங்கேக்கே நேச்சராக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. அந்த புல் இல்லை செடி கொடி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க வந்து ஒரு ஹீலிங் பவர் கொண்ட ஒரு ஹீலிங் பவர் கொண்ட ஒரு ட்ராகன் இல்லையா. ஸோ தேட் பொதுவாக ஜென் வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட மேஜிக் மூலமாக க்ரியேட் பண்ணுவான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட மேஜிக் மூலமாக பண்ணுவாங்க. இவங்க மெடிசன்ஸையும் தயார் பண்ணுவாங்க. இந்த இலை பூவெல்லாம் வச்சு ஏதோ ஒரு கலக்கி அது வந்து ஒரு மருந்தை யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து இவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஓல்ட் ஏஜ் ட்ராகன்ஸ் இல்லையா. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ரூம் ஃபுல்லாக அந்த மணி செடி கொடி இருக்கும். இவங்க ஆக்சுவலி ஒரு நேச்சர் லவ்வர். ஈவன் உங்களுக்கும் நேச்சர் வந்து பிடிக்கும். பொதுவாக நீங்கள் சாரா நீங்கள் 3 பேரும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களே, அதனால் நிறைய காடெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய நேச்சர்ஸும் நீங்கள் ரசிப்பீங்க. ஸோ எனிவே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ரூம் பார்க்குறீங்க, ஃபுல்லாக நேச்சராக இருக்குது. ஈவன் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இல்லை, ஒரு மாதிரி பிளாங்காக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட இதில் மட்டும் 7 கிங்ஸோட ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு ஃபோட்டோ தான். இவங்க 7 பேரும் ஒன்றா நின்ற ஒரு ஃபோட்டோ. நீங்கள் எதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரூமில் வந்து ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சேர் அண்ட் டேபிள் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஜன்னல் வழியாக வந்து ஒரு மூணோட வெளிச்சம் இருக்கும்ல, கிரசன்ட் மூன், பாதி நிலவு இருக்கும்ல, அந்த நிலவோட வெளிச்சம் வந்து இந்த ரூமுக்குள்ளே வருது. ஸோ வந்து நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேரில் போய் உட்காந்துட்டு அந்த மூணை பார்க்குறீங்க. நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து யோசிக்கிறீங்க. பாட்டி அப்படின்றீங்க. ஸோ உங்களோட பாட்டி ஞாபகம் வருது. பாட்டி, எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று பார்க்கணும் போலையே இருக்குது. நீ ஏன் தெரியுமா, இங்கே என்னென்னமோ நடக்குது. ஆக்சுவலி வந்து உன்னை பார்க்கணும் தான் நினச்சேன், ஆனால் வந்து
என்ன சொல்கிறது 1 வீக்லேயே நாங்கள் திரும்பிடுவோம் அப்படின்றதுனாலயே வந்து டைம் தான் ஸ்டாப் ஆயிடுதுல்ல. ஸோ தட் நான் இங்கேயே திருப்பி வந்துட்டோம். எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் பீன் 1 இயர் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அந்த நிலாவை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லை பாட்டி, இங்கே என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க, நான் புக்கில் படத்தில் பார்த்தது எல்லாம் உண்மையாக நடக்குது. நம்மவும் படம் பார்ப்போம்ல, புக் படிப்போம்ல, அதில் ட்ராகன்ஸுலாம் வரும், வேம்பயர்ஸ்லாம் வரும், வேர்வொல்ஃப்ஸ்லாம் வரும். இங்கே ட்ராகன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு மேட் இருக்குது. நான் ஒரு ட்ராகனுக்கு மேட் 1 இல்லை 7 ட்ராகன்ஸ், அதுவும் நார்மல் ட்ராகன்ஸ் இல்லை, ராயல் ட்ராகன்ஸ், ஆல்ஃபாஸ். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை ஆச்சும்மா, அவங்க எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, பயங்கர அழகாக இருக்காங்க. ஏன் நான் ஆசைப்பட்ட எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க 7 பேருக்கு யாருக்குமே என்னை பிடிக்கலை. என்ன பண்ணுறது ச்சே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து அதான் தெரியும்ல. ஸோ அந்த மணி ஏன்னா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை ஜும்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏதோ பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படி தெரியுமா, இன்றைக்கி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அந்த எக்ஸாமின் வந்து எனக்கு கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டுனா மெடிக்கல் ரூம் சம்திங் ஏதோ கூட்ட போயிருந்தாங்க. அங்கே வந்து அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, நான் வந்து குழந்தை பெற்று போடுறதுக்கு ஒரு மெஷின் தானா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் போகுமா, நான் வந்து ஒரு அன்வான்டட் தானா, இவளை குழந்தை பெடுக்க வச்சுட்டு இவளை வந்து எங்கேயாவது நல்ல வசதியாக ஒரு இடத்துல அனுப்பி விட்ருவோமா, அதுக்கடுத்து நாங்களும் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அவங்க அப்படி பேசினதுலேருந்து எனக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடுச்சு. என்ன நினச்சிட்ருக்காங்க, நான் குழந்தை பெற்று போடுறதுக்கு மட்டும்தான், அவங்க நினச்சாலும் பண்ணவே மாட்டேன். பெரிய ட்ராகன்ஸாக இருந்தால் என்ன, பெரிய கிங்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்து அந்த 3 பார்த்து சொல்லிகிட்ருப்பீங்க. அப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை, ஓகேவா, ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து அங்கேருந்து பறந்து வருது. எங்கேருந்து பறந்து வருதுன்னா, பறந்து வருதுங்க விடுங்க, அங்கேருந்து ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை அந்த மூன் வெளிச்சத்தில் அப்படியே மினுக்குது. ஸோ இது வந்து உங்ககிட்ட பறந்து வந்து அந்த ஜன்னல் இருக்கும்ல, அதோட அந்த போர்ட் மணி இருக்கும்ல, சரி வேணாம், ஜன்னலில் வந்து அது உட்காருது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. ஸோ அதை வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறந்து எங்கேயோ போயிடுச்சு. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு அப்படின்ட்டு சரி ஆச்சுமா, இதான் நடக்கும் நம்புகிறேன், பார்ப்போம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ரூம் டோர் வந்து திறக்கப்படுது. யாராது அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட அஜுமா தான். சரிங்களா, அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. வந்துட்டிங்களா அஜுமா அப்படிங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டுக்கிட்ட போகிறீங்க. அப்போ வந்து அஜுமா வந்து உங்கள் நீங்கள் பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஸோ அப்போ வந்து அஜுமா வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை எடுத்து அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அச்சம்மா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று சொல்லு, ஏதாவது நம்ம பாய்ஸ்கிட்ட பிடிக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை சும்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு வந்து சொல்லு, உனக்கு இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஓகேவா அப்படின்றாங்க. அப்போ வந்து சரி ஆச்சுமா அப்படின்றீங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு சும்மா சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அப்போ வந்து ஒன்று சொல்லாமல் அவன்கிட்ட அப்படின்றாங்க. சொல்லுங்கள், நீ ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அஜுமா பார்த்துட்டு ஒரு ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க. இல்லை அஜுமா, நீங்கள் தப்பாக படிச்சிருக்கீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாது, எனக்கு தெரியும்,
எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் நீ ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ரூபியும் ஜோலியும் உன்னை கூப்பிட்டு வந்தாங்களோ அப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. ஏன்னா எனக்கு நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி அப்படின்னும் போது, இது ஒன்றும் மேஜிக் இல்லைம்மா, இது அவன் எழுதி வச்சது, கடவுள் எழுதி வச்சது. அவன் ஏற்கனவே எழுதி வச்சிட்டான், இந்த மணி நீ வருவ, என்னை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் வந்து அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே பாருவேன், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகட்டும், சரியா? அதற்கு நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீ தான் அவங்களோட மேட், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உன் உரிமை இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? நீ வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாலும் கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க, சரியா? உனக்கும் காலம் வரும். இப்போ அவங்க காலில் விழ வேண்டிய நிலமை வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க உன் காலில் ஒரு காலத்தில் விழுவாங்க. ஸோ அதனால் இதை பற்றிலாம் மைண்ட் பண்ணிக்காத அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்கள பார்க்குறீங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அஜ்மா வந்து உங்களையே பார்த்துட்டு, நான் சொன்னது உனக்கு புரியாது இப்போது, ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும் அஜ்மா. ஆனால் அப்படின்னும் போது, இங்கே பாருவேன், உங்ககிட்ட ஒன்று தான் சொல்லணும். உனக்காக அங்கே 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு கேட்குறீங்க? உனக்கு இப்போ புரியாதுடா, அப்போது புரியும். உனக்காக இங்கே 2 பேர் இருக்காங்க. உனக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நினைக்காத. நாங்கள் இருக்கோம், நான், உங்கள் பாட்டி, அப்புறம் இன்னும் 5 பேர்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காத. இந்த இடமே உண்டு தான், சரியா? அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே அவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிக்கப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஓகே அப்படின்றீங்க. இப்போ அஜ்மா வந்து சரி ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்துக்கிறீங்க. ஸோ அஜ்மா வந்து உங்களுக்கு நல்லா பேட் பண்ணி விட்டு உங்களை தூங்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஏன்னா பொது இடம் இல்லையா, ஸோ அதனால் ஒழுங்காக தூங்க முடியல. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அஜ்மா வந்து ஏற்கனவே எந்திரிச்சிட்டாங்க. இப்போ மணி ஒரு 4 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எந்திரிச்சு பார்க்குறீங்க, அஜ்மா வந்து ஏற்கனவே எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எந்திரிச்சு ஏதோ பிளான்ட்ஸ்க்கெலாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிச்சதை பார்த்துட்டு, ஏன் எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் அப்படின்றாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாலாம் ஆயிடுறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து குளிக்க போயிடுறீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு அதே ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு வரீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட வேறு பேர் இல்லை, ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதே ட்ரெஸ் தான் போட்டு வரீங்க. இப்போ வந்து யாரோ வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. யாரா நாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க, யாரா கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் போகிறீங்க. ஸோ போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு மெய்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க கையில் வந்து 4-5 ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்குறீங்க. தான் இது வந்து அஜ்மா தான் கொண்டு வர சொன்னாங்க, நான் போய் எடுத்துகிட்டு தான் வந்தேன், இது ஒரு ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ அஜ்மா பார்த்து நீங்கள் தான் சொன்னீங்க, ஆமாடா நீங்கள் வேறு குளிக்க போயிட்டியா, அப்போ தான் எனக்கு ஞாபகமாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட அடுத்து போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைல்ல, அதனால் இதை போட்டுக்கோ அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாஷ்ரூம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஸோ போய்ட்டு அதுக்கப்புறம் சரி அஜ்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வந்து அஜ்மா பார்த்துட்டு என்ன சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அஜ்மா டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் லேட் பண்ணேன் வச்சுக்கோங்க, அவள் என்னை வந்து இங்கே தேடியே வந்துடுவா, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண, பட் நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 o'clock தான் இருக்கும், நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. அடுத்து ஒரு 7 o'clock ஆகுது. இப்போ நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டீங்க, ஓகேவா? சீன் கட் ஆகிட்டு இப்போ நம்ம பாய்ஸ் தான் ஆகுது, பாய்ஸை கட்டுறாங்க. 7 o'clock ஆகுது மார்னிங். ஸோ அவங்க எல்லோரும் எந்திரிக்கிறாங்க.
அழகா வேக வேகமாக எந்திரிச்சு ட்ரெஸ்லாம் போட்டு ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்கிறது, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா, ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியில் பார்த்துட்டு நல்லா இருக்கேனா ஓகே இந்த மாதிரி தான் இருக்கேன், இது ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படன்னு கிளம்பிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஓகே எல்லாம் வந்திருப்பாங்க, வயனு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டைனிங் ஹாலில் பார்க்குறாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் சொன்னால் அவள் தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவீங்க, கேட்பீங்க. தூங்கி எந்திரிச்சு அவங்க வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஓகேவா, இப்போது வந்து நம்ம பாய்ஸ் எல்லாருமே இறங்கி வராங்க. ஸோ வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அவங்க வந்து அஜ்மாவை பார்க்குறாங்க, அஜ்மா மட்டும் நிற்கிறாங்க. ஸோ வந்து இவங்க 7 பேருமே வந்து எதுவும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துட்டு, அஜ்மா எங்கே வயனங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம். அது வந்து ஆக்சுவலி வந்து அரசியா வந்து கிளம்பிட்டா அப்படின்னு வந்து, கிளம்பிட்டாளா அதுக்குள்ளேயுமா வீட்டுக்கு போனா அப்படின்னு வந்து நம்ம ஜேஹப் கேட்குறான். ஆமாம் ஜேஹப்பா வந்து கிளம்பிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஏன் அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஜின் சொல்கிறான். அப்போ வந்து அங்கிட்டேருந்து நம்ம ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, அதான் கிளம்பிட்டாள, ஒரு தொல்லை முடிஞ்சின்னு விடுவீங்களா அப்படின்னும் போது நம்ம சுகாக்குக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம சுகா வந்து பார்த்துட்டு, அப்படி இல்லைல்ல, சும்மா நீங்கள் இப்படி பேசலாமா, நம்மளுக்கு நம்ம பேலஸ்க்கு வந்த கெஸ்ட்டை நம்ம இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். அவனை அறியாமே ஒரு கோவம் வருது. ஓகேவா, அப்போ வந்து கரெக்டு, எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து நம்ம ஜங்குக் வந்து ஒரு இது வந்து விடுறான். ஸோ அப்போ வந்து யார் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அப்போ வந்து நம்ம சுகாட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, இப்போ அவள் என்ன சொல்லிட்டா, இப்போ நீ கத்துற, என்ன சொன்னான், ஒரு தொல்லை முடிஞ்சு அப்படின்னா அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டி என்ன, அதான் அவள் சொல்கிறது தான் கரெக்டு, ஒருத்தி போயிட்டாளா விடுவியா, அவள் கெஸ்ட்டாக இருந்துட்டு போட்டோம், அப்புறம் என்னம்மா இப்போ உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறா. அப்போ வந்து நம்ம சுகாக்கெலாம் கோவம் வந்துடுச்சு. இப்போ வாய்க்கு வந்தோம்னாலும் பேசக்கூடாது, அவள் எங்களுக்கு தொந்தரவே கிடையாது, நாங்கள் அவள் அஜ்மாவுக்கு தேவையானவ அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவகிட்ட கேட்டோமே தவிர வேறு எதுவுமே கேட்கல, சும்மா நீங்கள் வாயை விட்டு கேட்டுட்ருக்காங்க, ஆனாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம சுகா கேட்குறான். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஜின் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப இதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, விடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணி விட்டுட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் பிடிஎஸ்க்கு சாப்பிடவே பிடிக்கல, ஒரு மாதிரியாக சாப்பாடு உள்ளேயே இறங்க மாட்டுது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜிம்முக்கெலாம் உள்ளே சுத்தமாக இறங்கலை. ஸோ வந்து ஜிம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாடு, முழு சாப்பாடு அப்படியே இருக்குது, 2 வாய் வச்சுருப்போம், அதுவும் ஒழுங்காக வைக்கல. ஸோ அப்படியே வச்சுட்டா போயிடுறான். இதை பார்த்துட்டு பார்க்குறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இருப்பாங்கள்ல, அவனுக்கு அந்த மைண்ட் பற்றியெல்லாம் இருக்கும், பவர்ஸ் மைண்ட்லேயே பேசுவான்ல. ஸோ அதனால் வந்து அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி மற்ற பாய்ஸ் கூட பேசுகிறேன், இந்த மணி எழுதி ஜிம்முன்னு கூட நம்மளும் கிளம்பிடலாண்டா வாங்கடா அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஹாய் அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 7 பேரும் மீதி இருக்கிற 6 பேரும் எங்களுக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம பாய்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ ஜிமின் வந்து அவனோட ரூமில் தான் இருக்கான். ஸோ அவன் ரூமில் போய் உட்காந்துட்ருக்கான். அப்போ மீதி இருக்கிற பாய்ஸ் எல்லாம் அந்த ரூம்குள்ளே வராங்க. என்னடா பாதியிலே வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு சாப்பாடு உள்ளேயே இறங்கலை, எனக்கு பார்க்கணும் போலேயே இருக்கான், ஏன் இவ்வளோ ஏர்லியாக கிளம்புனா அப்படின்னும் போது நம்ம ஏன்டா என்னடா ஆச்சு, ஏன்டா முடிஞ்சுக்கிட்டே இருக்க வழியிற, அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ற அவ்வளோ டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா உனக்கு இவ்வளோ பெரிய இது அப்படின்னு கேட்குறான். தெரிலடா என் மேட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னும் போது நம்ம பாய்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாகறாங்க, என்னடா நீ போட்டு கொத்துக்கிட்டே அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இவங்களோட இது என்ன, வாயின் வந்து மேட்டுன்னு நினைக்கக்கூடாது, அவன் வந்து ஒரு குழந்தை போடுற மிஷினே அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இப்போ வந்து இவன் டக்குன்னு சொல்லிடுறான், அவன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்ற போது ஷாக் ஆகிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு ஓகே அந்த கிஸ்ஸு வந்து வேலை பார்க்குது அப்படின்ட்டு, ஜெமன் இங்கே பாரு, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நம்ம எதுக்கு வந்து நம்ம என்ன கூப்பிட்டு வந்தோம், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சைல்டு, நம்மளுக்கு சைல்டு வேணும் அதனால் நம்ம பண்ணுறோம், நீ லவ் பண்ண வச்சுக்காத அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன் நீ இப்படி பேசுகிறீங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்கள்ல, அவன் மேட்டு, இவங்களை பற்றி நம்மளுக்கு இப்போது என்ன சொல்கிறது, நம்மளுக்குன்ட்டு அவள் இருக்கா,
ஓகேவா? இப்போ வந்து திடீர்னு ஒருத்தங்கள வந்து உள்ளே வச்சுட்டு ஆமாம் அவங்க தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இருந்தவங்கள விட முடியாதுல்ல அப்படின்னு வந்து நம்ம ஜெமின் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம பாய்ஸுன்னு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடக்க முடியாது அப்படின்னு வந்து உட்காடுறாங்க. அப்போ ஜெமின் வந்து எனக்கு வாயனை பார்த்தே ஆகணும், எனக்கு தெரியும் நீங்கள் என் பிரதர்ஸ், எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், நீ உங்களுக்கும் வாயனை பார்க்கணுன்னு தானே தோணுது, அப்புறம் ஏன் என்ன மட்டும் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலாம் ஆகுதுல்ல அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே ஆமாம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது என்னடா நீயும் சொல்கிற என்ன பண்ணுறது, எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோதான் அப்படின்னு வந்து நம்ம ஜேகே சொல்லுவான். ஸோ அப்போ வந்து சுகாவும் ஆமாம் எனக்கும் அப்படின்றான். அப்போ வந்து எல்லோரும் ஆரம் வந்து எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது அப்படியே ஒரு ஆள் எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. சரி ஹயாங் நம்ம பிளான் போடுறதெல்லாம் ஓகே, இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பானா. அப்போ வந்து நம்ம ஆமாங்கள அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்பான். கேட்டு ஆரம் பார்ப்பானா. ஆரம் வந்து என்ன பண்ணுறது, எப்பயும் போல் ஒரு பிட்டை போட வேண்டியதான், அந்த மணி பக்கத்து ராஜ்யத்துக்கு போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றான். கரெக்ட் ஐடியாடா, ஆரம் உனக்கு இவ்வளோ பெரிய மூளை இருக்குன்னு எனக்கு இதுவரையும் தெரியல அப்படின்னு வந்து நம்ம ஜென் வந்து ஆரமோட முதுகில் தட்டி சொல்கிறானா. ஆரம் ஒரு முறை முறைச்சிட்டு இப்போ நீ வரையால் அவனை கழட்டி விட்டு விடணுமா, இல்லை நானும் வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி ஓகேடா அதான் பிளானு. இப்போ வந்து போய் ரெடி ஆகுங்க. ரெடி ஆகிட்டு என்ன சொல்கிறோம், இந்த மணி மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வர்றதுக்கு எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போட்டுட்டு இப்போ வந்து நம்மளோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இடத்த பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆரமோட ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கா, சுற்றி ஃபுல்லாக மற்ற கேர்ள்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன உன்னி பண்ணுறது அப்படின்னும் போது தெரிலடி, இங்கே பாருடை நான் அடிச்சும் சொல்லுவேன், அவங்க அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க சும்மா விடக்கூடாது, அந்த பொண்ணை முக்கியமாக விடக்கூடாது, நம்ம வழியில் குறுக்கிடுறா முடிச்சு விடணும் அப்படின்னு வந்து நம்ம ஜென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. அப்போ வந்து ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு ஆமாம் அவள் வந்ததுலேருந்து எதுவும் நடக்குது எங்களுக்கு என்னன்னா தெரியல அப்படின்னு வந்து நம்ம ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஜேக்கப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாள். அப்போ வந்து ஆமாம் நீ இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அவங்க நம்ம விட்டு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னும் போது அப்போ வந்து நம்மளோட ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏண்டி ஒருவேளை அவங்களோட மேட்டாக இருப்பாளோ அப்படின்னு வந்து கேட்குறேன். எல்லோரும் அவளை பார்க்குறாங்க, மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. ஏன்னா அவள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண பார்த்தியா, எனக்கு கூட இத்தனை நாளாக குட் நைட் சொன்னதில்ல, அவன் சொல்கிறான் எனக்கு எத்தோ தப்பாப்படுது, என் ஜிமின் என்னை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கான், எனக்கு எங்கே போகிறோன்னு தெரியல அப்படின்னு வந்து ஜெமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா. ஸோ அப்போ வந்து நம்மளோட வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆமாம் உன்னை எனக்கும் பயமாக இருக்குது, என்னோடய வியோ போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஆமாம் நீ எனக்கு என் ஜேகே போயிடுவானோ அப்படின்னு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. அப்போ வந்து மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ ஜேகே கூட லவ் பண்ணல அப்படின்னும் போது அவனை எப்படி லவ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். ஸோ அப்போ வந்து லூஸ் ஆடி நீ நம்ம எதுக்கு அவங்க கூட இருக்கோம், நம்ம ஏன் அவங்க கூட இருக்கோம் தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ போய் அவனை போய் லவ் பண்ணுற, சும்மா என்ன பண்ணுற, இங்கே பாரு லவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம வேலையை பண்ணுறத நம்ம பண்ண வேண்டியதை மறந்துடாத, அப்படி பண்ணும்போது கவலைப்படுறது நீயாக தான் இருப்ப அப்படின்னு வந்து நம்ம ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா. அப்போ வந்து எனக்கு தெரியும் உன்னை, இங்கே பாருடி ஒன்றே ஒன்றா வச்சுக்கோங்க, நம்ம யாருக்காகவும் இவங்க 7 பேரையும் விட்டுறக்கூடாது, இவங்க தான் நம்மளோட பேசிக், இவங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ இருந்திருக்கவே மாட்டோம், நம்மளுக்கு இவங்க ரத்தம் வேணும், புரியுதில்ல, இவங்க ரத்தம் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்க முடியும், அதே போல் இந்த ராஜ்யம் வேணும், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து
ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா. ஸோ அப்போ வந்து ஆமாம் நீ அப்படின்னும் போது எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள். அப்போ வந்து ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு முக்கியமாக நீ யாரு கூடயுமே லவ் விழுந்துடவே கூடாது. ஓகே, ஸோ உங்களை பற்றி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு எது முக்கியம், எது நம்மளுக்கு வேணும் அப்படின்றதும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல், யாருமே விழுந்துடாதீங்க. அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ வந்து ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறா. அப்போ வந்து ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஆமாம் ஆனால் ஒன்று எனக்கு ஜேகேவோட தோல் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. வச்சுக்கோடி, உன் ஜேகேவோட தோல் யாருக்கு தான் வேணும், அவன் ஸ்கின்னை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஸோ இப்போ வந்து இவன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஆமாம் நீ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, யார் கூட அப்படின்னு வந்து கேட்குறா. ஸோ அப்போ சுகாட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த மணி சொல்லியிருப்பேன் அந்த மணி மீட்டிங் இருக்குன்ட்டு. ஸோ சுகாட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறேன், அந்த மணி பக்கத்து நம்மளோட கிங் இருக்கார்ல, அவர் வந்து இன்றைக்கி மீட்டிங் இருக்குது அப்படின்னு கூப்பிட்ருக்காரு, அதனால் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகே, அப்போ இவங்க எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்மளோட வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பாளா. அப்போ வந்து ஏதாவது விட்டால் போடுங்கடா, பார்ப்போம் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் பார்ப்போம் அப்படின்னு வந்து ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து டோர் நாக் ஆகுது, எல்லோரும் அலர்ட் ஆகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போய் கதவை திறக்கிறான். கதவை பார்த்தா அது ஆரம் தான். ஸோ ஆரம் வந்து பார்த்துட்டு பொண்டாட்டி எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ வந்து என்னடா திடீர்னு ஒரு பாசம் பொங்குது அப்படின்னு வந்து அவன் மைண்டில் நினைக்கிறா. ஆக்சுவலி இது வந்து ஆரம்புக்கு வந்து கேட்குது. ஓகேவா, ஏன்னா ஆரம்புக்கு தான் அந்த மைண்ட் ரீடிங் போகிறோம்ல. ஸோ வந்து அவளுக்கு கேட்குது. ஸோ வந்து என்னடா இதெல்லாம் யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேடி அப்படின்னு வந்து சொல்கிறானா. என்னாச்சு அப்படின்னும் போது சரி இன்றைக்கி ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு வந்து ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா. ஏன்னா அப்போ தானே அவங்க மீட்டிங் போக முடியும். ஸோ அதனால் கேட்குறா. ஸோ அந்த மணி பார்க்கும்போது ஆமாண்டி இன்றைக்கி ஏதோ பக்கத்து ராஜ்யத்தில் வந்து எங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரிடா ஐ வில் மிஸ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறா. நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸில் வந்து ஜெமின் வருது. ஆரம் வந்து கிஸ் பண்ணுவான். இப்போ வந்து அவளும் வந்து சிரிச்சுட்டு கிஸ் பண்ணுவாளா. இப்போ மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் அந்த ரூமில் தானே உட்காந்துருப்பாங்க. ஐயோ இதெல்லாம் ஒரு ரூமில் போய் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு, இதுதான் எங்கள் ரூமு அப்படின்னு வந்து ஆரம் சொல்லிவிட்டு திருப்பி கிஸ் பண்ணுறோன்னா இப்போது அடைச்சை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லாருமே ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சைன் மட்டும் ஆரம்போட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சைன் மட்டும் நாங்கள் கிளம்புறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பாய்ஸும் கிளம்புறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குதிரையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ குதிரையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய படையெல்லாம் எடுத்துக்க வேணாம், நம்ம 7 பேர் மட்டும் தனியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து காட்டுப்பகுதி வழியாக போகிறாங்க. ஊர் வழியாக போக வேணாம், தேவையில்லாமல் அட்டென்ஷன் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து காட்டு வழியாக போகிறாங்க. ஸோ 7 பேருமே அப்படியே போகிறாங்க. டைம் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தான் யார் ரூபி ஜோலி வீடு தெரியும்ல, அங்கே தானே நீங்களும் இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இடம் தெரியுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வழி தெரியும் அப்படின்றதுனால அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வராங்க. வீடு ஆக்சுவலி ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி வராங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து வீடு கொஞ்சம் பக்கத்தில் வந்தோடனே ஓகே இங்கேயே வந்து குதிரையை நிப்பாட்டிப்போம், இல்லை சந்தேகம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கொஞ்சம் தூரத்துலேயே இறக்கி விட்டுட்டு இவங்க நடந்து வராங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கை இருக்குல்ல, இப்படியே வெறுமனே போய்ட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாக்கு தான் இந்த மறைகிற பவர் இருக்கும் இல்லையா, இன்விசிபிள் ஆகிற பவர் இருக்கும். ஸோ இந்த பவர்ஸ்லாம் தெரியலை அப்படின்னா ஒழுங்காக போய் அந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. ஓகேவா, சுகாவோட இந்த இன்விசிபிள் பவர் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர்
ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓகேவா. ஸோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு சுகா வந்து அவனோட ஸ்பெல் போடுறான். ஸோ அதனால் அவங்க 7 பேருமே வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க 7 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இவன் இருக்கான்ல, நம்ம ஜேகே இருக்காங்க, அவன் தான் முன்னாடி நடந்து போய்ட்டுருக்கான். பின்னாடி நம்ம 7 பாய்ஸும் வராங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே காலை வந்து நீளமாக வச்சு நடப்பாங்களே, லாங் ஸ்டெப் வச்சு நடப்பாங்க, இந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். சும்மா ஜாலியாக குச்சி போய் விளையாண்டுட்ருக்கான். அப்போது வந்து காடுனால அதுக்கு நடுவில் வந்து ஒரு முயல் வந்து அவன் கால் வைக்கும் போது நடுவில் ஒரு முயல் போகுது. இதை பார்த்து அவன் பயந்துருப்பேன் அப்படின்றான். அப்போ வந்து நம்ம பாய்ஸ்லாம் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், யார் அது அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓகேவா. இவங்க 7 பேருமே வந்து ஒரு மாதிரியே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, யாராவது தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு நீங்கள் தெரியுறே, பட் உங்களுக்கு அவங்கள தெரியல. இது சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து சிரிப்பு சத்தம் கேட்கல. அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிங்க் அண்ட் இல்லை ரோஸ் கோல்ட் கலர், இட்ஸ் லைக் கோல்டும் பிங்க்கும் கலந்த ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. உங்களுக்கு லாங் ஹேர், ஸோ ஒரு டார்க் பிளாக் கலர் ஹேர். ஸோ அதனால அப்படியே விரித்து எடுத்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. லைட்டாக லிப் டிண்ட் மட்டும் லிப்ஸில் வந்து போட்டுட்டு க்யூட்டாக இருப்பீங்களா. ஸோ அப்படி வந்துட்டு யார் அப்படின்ட்டு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வாய்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஏண்டி இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வாயன் வந்து டக்குன்னு இவங்க 7 பேரோட டைரக்ஷனை பார்த்துட்டு அரசே அப்படின்றாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய நாய்ஸ் கேட்குதுடா. எனக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடம் கிடைக்கல. ஏன்னா என்ன சொல்கிறது, அப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. அப்புறம் ப்ளஸ் இங்கே வீட்டில் ஏதாவது வேலை நடக்குது, இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து பாட்டாக போடுறாங்களா. ஸோ அதனால் வந்து இதாக பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. பட் நான் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 மந்த்தாக வீடியோ போடாததுக்கு திருப்பியும் நான் சாரி கேட்குறேன். ஓகே அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரமாகவே போட்டுருவேன். டாட்டா பாய்.